வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவில் எப்படி ஒரு அப்பம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய ஒரே அளவில் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை 2 எடுத்துக்கோங்க. இந்த அளவில் இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம தூசி மண் இருக்கா அதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றினா இது கரையாது சீக்கிரம். அதனால நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு பேன் எடுத்து இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து ஒரு கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த கட்டியானது கரைஞ்சு அந்த மண் தூசியெல்லாம் அடியில் படிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த கரைக்கிறதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. சும்மா சுடுதண்ணியில் கரைச்சா மட்டும் போதும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிறலாம் ஒரு பாத்திரத்தில். இந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப்பு கோதுமை மாவு, இது கூட சூடாக இருக்கிறப்ப இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளறிக்கிறணும். கொஞ்சம் இந்த மாவு அப்படியே இழுத்துக்கிறோம். தண்ணி இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைன்னா நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட்லி மாவு எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட லைட்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காண்டி ஏலக்காய் பவுட்ரு இதையும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ப சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா எடுத்துக்கணும். இப்போ கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவு அப்பம் ஊற்றுறதுக்கு ஒவ்வொரு கரண்டியாக, பாத்திரம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் நிறையா சேர்த்து, ஒரு அகலமான பாத்திரம்னா ஒரு 2-3 அப்பம் சேர்த்து விடலாம். நான் சின்ன கடாயை கண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து ஒன்றா எடுத்து மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த மாதிரி இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாகணும். சூடாகினதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கரண்டியாக இது கூட சேர்த்து எண்ணெயோடு சேர்த்து இந்த மாதிரி விடணும். உடனே திருப்ப முடியாது, இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சதே மேலே அப்படியே எலும்பி வருது பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரும். அப்போ உடனே நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ கலர் மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் மாதிரி வர்றப்ப திருப்பிட்டு நீங்கள் உடனே ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க. ரொம்பவே சுவையான ஒரு அப்பம் ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனடியாக அந்த மாதிரி ஒரு அப்பம் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.